நான் கோயில்ல ஐயரா இருந்த போது வேதங்கள் படிச்சிருக்கேன். புராணங்கள், இதிகாசங்கள் இதெல்லாம் நான் படிக்கல, வேதங்களை படிச்சவன். அந்த வேதங்களிலே மனிதனுடைய உடம்புதான் கோயில் என்பது சொல்லப்பட்டிருக்கிறது. நம்முடைய தமிழ்நாட்டு சித்தர்களில் பெரியவராகியிருக்கிற திருமூலரும் அதை சொல்லியிருக்கிறார். அவருக்கு பிற்காலத்தில் வாழ்ந்த அநேக சைவ சித்தர்கள் உடம்பைத்தான் கோயிலாக பாடியிருக்கிறார். இவர்களெல்லாம் கிறிஸ்துவுக்கு பின்பு 12ஆம் நூற்றாண்டு, 15ஆம் நூற்றாண்டு, 16ஆம் நூற்றாண்டு, 18ஆம் நூற்றாண்டிலே வாழ்ந்த சித்தர்கள். கிபி கிறிஸ்துவுக்கு பின்பு 6ஆம் நூற்றாண்டிலே வாழ்ந்த திருமூலர் ஆகிய இத்தனை பேர்களும் இந்த உடம்பைத்தான் கோயிலாக, ஆலயமாக சொல்லியிருக்கிறார். அப்பொழுது நான் யோசித்தேன், கடவுள் எங்கே இருக்கிறார்? கோயிலிலே நாங்கள் சிலைகளை வைத்து வணங்குகிறோமே, அது ஒரு இடமா, தேவன் இருக்கிற இடமா? ஏன் சைவ சித்தர்கள் உடம்பை ஆலயமாக சொல்லுகிறார்கள்? ஏன் இந்த உடம்பிலே ஆண்டவன் இருக்க வேண்டும்? நாங்கள் ஏன் அவருக்கு இவ்வளவு பெரிய கோயிலை கட்ட வேண்டும் என்று இப்படி பலவிதமான நினைவுகள் எனக்குள்ளே வரும். தனிக்கும் நான் கோயில் ஐயராதான் இருக்கிறேன். அநேக சனங்கள் வந்து அப்படி நின்று வணங்கும் போது நான் யோசிப்பேன், இவர்களை நாங்கள் தனியா ஒரு தவறான பிழையான வழியிலே நடத்துகிறேனோ என்று எனக்குள்ளே ஒரு குற்ற உணர்வு ஏற்படும். ஏனென்றால் நான் வாசித்த வேதங்கள் இந்த உள்ளத்தை கோயிலாகவும் உடம்பை ஆலயமாகவும் வர்ணித்து சொல்லுகிறது. உள்ளம் பெரும் கோயில், ஊன் உடம்பு ஆலயம், வள்ளல் பெருமானுக்கு வாய் கோபுர வாசல் என்று படித்துவிட்டு நான் ஏன் ஒரு கையினால் கட்டப்பட்ட கோயிலுக்குள் இருக்கின்ற ஒரு உருவத்தை கடவுள் என்று சொல்லி இந்த ஜனங்களை ஏமாற்ற வேண்டும் என்ற கேள்வி எனக்குள்ளே எழுந்தது. இந்த உடம்புதான் கோயில், இதற்குள்ளே இறைவன் இருக்கிறார் என்று பல சைவ சித்தர்கள் பாடியிருக்கிறார்களே, இத்தனை சைவ சித்தர்களும் சைவத்திற்கு விரோதிகளா? சைவ மார்க்க கடவுள்களை விரோதித்தவர்களா? இல்ல. அப்படியானால் சித்தர்களுக்கு இந்த கேள்வி ஞானம் எப்படி வந்திருக்க வேண்டும்? இதை நான் குறித்து பலவிதமான கேள்விகளை கேட்டதனாலே தான் நான் வெளியேற்றப்பட்டேன். ஆனால் என்னுடைய 34வது வயதிலே நான் கிறிஸ்து இயேசுவை அறிந்து கொள்ளும்படியான ஒரு தருணம் எனக்கு கிடைத்தது. இந்த வேத புத்தகத்தை நான் படிக்க ஆரம்பித்தேன். அதுவரைக்கும் நான் நினைத்தது இந்த வேதம் வெள்ளைக்காரனுடைய வேதம், இயேசு கிறிஸ்து ஒரு வெள்ளையனுடைய தெய்வம், அயல் நாட்டு தெய்வம், கிறிஸ்தவ மார்க்கம் இந்தியாவிலே கீழ்ச்சாதிகளுக்கென்று ஏற்படுத்தப்பட்ட மார்க்கம் என்று நினைத்திருந்தேன். காரணம், உயர்ந்த சாதிக்காரராகிய சைவர்கள் தாழ்ந்த சாதிக்காரரை கோயிலுக்குள் விடமாட்டார்கள், அவர்களோடு ஒன்றாக பழக மாட்டார்கள், அவர்கள் வீட்டிலே சாப்பிட மாட்டார்கள், அவர்களை பக்கத்திலே அணைத்து தோளிலே கை ஓட மாட்டார்கள். ஆகவே இந்த தாழ்ந்த சாதி மக்கள் மிருகங்கள் போல அந்த நிலைமைக்கு வைக்கப்பட்டிருந்தார்கள். குற்றவியல் செய்வதற்கு அவர்களை அடிமைகளை போல வைத்திருந்தார்கள். பிற்காலத்திலே வெள்ளைக்காரர்கள் இந்தியாவுக்கு வந்த போது இந்த இழிவான நிலைமையை போக்குவதற்கு அறிவு தேவை என்று பள்ளிக்கூடங்களை ஆரம்பித்து எல்லாரையும் படிக்க அழைத்தார்கள். அவர்களுக்கு ஞான போதனை கொடுத்தார்கள், அவர்களுக்கு நாகரிகத்தை கற்றுக் கொடுத்தார்கள். அவர்களும் மனிதர்களே என்று சொல்லி எங்கள் இயேசு எல்லாரையும் அழைக்கிறார், நீங்களும் வரலாம், எங்களோடு சமமாக இருக்கலாம் என்று அவர்கள் தோளிலே கையை போட்டு ஆண்டவருடைய இயேசுவின் அன்பினாலே அழைத்தார்கள். ஆகவே பெருமதிப்புள்ள அநேக மக்கள், தாழ்ந்த சாதி மக்கள் கிறிஸ்து இயேசுவை ஏற்றுக்கொள்வதற்கு அந்த அன்பு ஒரு காரணமாயிருந்தது. ஆகவேதான் இந்தியாவிலே அநேக மக்கள், தாழ்ந்த சாதி மக்கள் கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்கிறார்கள். இந்த இரண்டு காரணங்களினாலும் நான் இயேசுவை என்னுடைய இளம் வயதிலே தேடவில்லை. அவர் வெளிநாட்டு தெய்வம், வெள்ளைக்கார தெய்வம், அவர் நம்ம நாட்டுக்கு தேவையில்லை என்று. ஆனால் அந்த வேதத்தை நான் படிக்க ஆரம்பித்த போது எனக்கு ஏற்பட்ட ஒரு ஆச்சரியம், இதில் எழுதப்பட்டிருக்கிற கலாச்சாரங்கள் அத்தனையும் கிழக்கு நாட்டு கலாச்சாரங்களை தவிர வெள்ளையர் நாட்டு கலாச்சாரங்கள் அல்ல. எனக்கு அது ஒரு பெரிய ஆச்சரியமா இருந்தது. இரண்டாவது, இயேசு கிறிஸ்து பிறந்தது ஆசியா கண்டத்தின் மைய பாகமாகிய மத்திய ஆசியாவிலே பிறந்தார். ஆகவே அவர் அந்நிய நாட்டை சேர்ந்தவர் அல்ல, ஆசியா கண்டத்தை சேர்ந்தவர். இந்த வேதத்தில் உள்ள சகல காரியங்களும் ஆசியா கண்டத்தின் மையமாக வைத்து எழுதப்பட்டவை. எனவேதான் இதில் ஏதாவது விஷயம் இருக்க வேண்டும் என்று தொடர்ந்து படிக்க ஆரம்பித்தேன். இறைவனை அறியாத நிலையிலே
இறைவனே மக்களுக்கு தன்னை வெளிப்படுத்துகின்ற ஒரு காரியத்தை, இயற்கையின் மூலமாக தன்னை வெளிப்படுத்தின அற்புதத்தை இங்கே கண்டேன். பாவத்தில் முழுவதும் வாழ்கிற ஒரு மனுஷன் தன் சொந்த தபோபலத்தினால், தன் தான தர்மத்தினால், தன்னுடைய கல்வி அறிவினால், தன்னுடைய கடுந்தவத்தினால் இறைவனை அறிந்து கொள்ள இயலாது என்பது சமஸ்கிருத வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கின்ற ஒரு வாசகம். நா தர்மா நா தனா நா சாஸ்திரேது நா யோகேன, யோகத்தினால் அல்ல, தர்மத்தினால் அல்ல, சாஸ்திரங்களை படிப்பதனால் அல்ல, வேதத்தை தியானிப்பதனால் அல்ல, இவைகளினால் கடவுளை அறிய முடியாது, இவைகளை அறிந்ததனால் பாவமும் போகாது என்பது திட்டமும் தெளிவுமாக எழுதப்பட்டிருக்கிறது. இறைவனே வந்து தம்மை நமக்கு அறிவிக்காவிட்டால் பாவத்தில் வாழுகிறவன் இறைவனை காண்பது எப்படி என்ற ஒரு கேள்வி கிபி 12ஆம் நூற்றாண்டில் எழுதப்பட்ட சைவ சித்தாந்தத்தில் கச்சியப்ப சிவாச்சாரியார் என்ற ஞானியினால் கேட்கப்பட்ட ஒரு கேள்வியார். இல்லா அருவாகி நின்றானே யார் அறிவார், தானே உருவாகி தோன்றானேல் உற்று. இறைவன் அருவாக இருக்கின்றானே, அவனை காண முடியாது. இல்லா அருவாகி நின்றானே யார் அறிவார், தானே உருவாகி தோன்றானேல் உற்று. அவராகவே வந்து தம்மை எங்களுக்கு வெளிப்படுத்தாவிட்டால் எங்கள் சிற்றறிவிலே, எங்கள் பாவ அறிவிலே அவரை நாங்கள் அறிந்து கொள்ளுதல் இயலாது. ஆகவே இறைவன் உலகத்திற்கு வர வேண்டும் என்ற கேள்வியை சைவ சித்தாந்திகள் எழுப்பினார்கள். இறைவனுக்கு பிறப்பும் இல்லை, இறப்பும் இல்லை, பிறப்பிலி இறப்பிலி என்று வர்ணிக்கப்பட்ட அதே சைவ சித்தாந்திகள் இரவா இன்பத்துள் எமை இருத்தல் வேண்டி பிறவா முதல்வன் பிறந்தான் என்றும் எழுதினார்கள். நித்திய ஜீவனுக்குள் என்னை கொண்டு போய் சேர்ப்பதற்காக பிறக்க வேண்டிய அவசியம் இல்லாத மூலகாரணனாகிய இறைவன் பிறந்தான், உலகத்திலே மனிதனாக பிறந்த வரலாற்றையும் எழுதி வைத்திருக்கிறார்கள். எனவே இறைவன் மனூரு கொண்டு உலகத்திற்கு வந்து தன்னை அவர் காட்டுவதற்கு முன்பு மனிதன் அவனை தொழுது கொள்வதற்கு இறைவனே ஏற்படுத்தின வழிகள், ஒன்று இயற்கை வழி, மற்றொன்று இந்த பைபிளிலே நான் வாசித்தேன். இந்திய நாட்டிலே விக்கிரக வழிபாடுகள் பூர்வ காலத்தில் இருந்ததாக நம்முடைய தமிழ் இலக்கியங்கள் சொல்லவில்லை. சமஸ்கிருத வேதங்கள் வருவதற்கு முன்பு இந்தியா முழுவதும் இருந்தவர்கள் திராவிட மக்கள். ஆகவே அவர்கள் இயற்கையைத்தான் வணங்கினார்கள், முன்னோர்களை வணங்கினார்கள், தங்களை காப்பாற்றின வீரர்களை வணங்கினார்கள், இறந்தவர்களின் ஆவிகள் தங்களுக்கு கெடுதல் செய்துவிடுமோ என்று ஆவிகளை வணங்கினார்கள். இந்த நிலையிலே இந்த திராவிட தமிழருடைய வாழ்க்கையில் ஏற்பட்ட ஒரு மாறுதல் ஆரியருடைய வருகையினாலே ஏற்பட்டது. எனவேதான் நான் அறிந்த தமிழ் இலக்கியங்களிலே அநேகமாக 10 பரிபாடல், அகநானூறு, புறநானூறு, 50 காப்பியங்கள், தொல்காப்பியம், இவர்கள் எல்லாவற்றையும் நான் படித்திருக்கிறேன். உலக படிப்பை காட்டிலும் வேத படிப்பு எனக்கு அதிகம் உண்டு என்று நான் நிச்சயமாய் சொல்லிக் கொள்ள முடியும். ஏனென்றால் நான் சிறு வயது முதல் வேதங்களை படித்தேன். வேதங்களை படித்தேன் என்று சொன்னால் சும்மா படிக்கிறேன். சிலர் புண்ணியம் தேடிக்கொள்வதற்காக படிப்பார்கள். வேதத்தை படித்தால் எங்கள் பாவம் போகும் என்று நினைத்து படிப்பார்கள். சிலர் கடமைக்காக படிப்பார்கள், சிலர் படிக்கவே மாட்டார்கள். ஆனால் படிக்கும் பொழுது இந்த படிப்பதனால் எனக்கு என்ன லாபம் என்று நினைத்து படிக்கிறவர்களும் உண்டு. அப்படி படித்தவர்களில் நான் ஒருவர். இந்த வேதத்தை படிப்பதனால் எனக்கு என்ன லாபம்? ஆக வேதத்தை படிக்க படிக்க நான் கண்டது, தேவன் மனிதனாக உலகத்திற்கு வர வேண்டும் என்ற சைவ சித்தாந்த கோட்பாட்டின்படி உலகத்திற்கு வந்தவர் யார்? பைபிளை படித்தேன். திராவிட மக்களுக்கு ஆதி காலத்தில் உருவ வழிபாடுகள் இல்லை. ஆனால் சுமேரியா கண்டம் என்று அழைக்கப்பட்ட சிந்து சமவெளியாகிய ஆசியா கண்டத்திலே வாழ்ந்த மூதாதையர்களில் ஒருவராகிய ஆபிரகாம், அவருடைய வழித்தோன்றலாகிய யாக்கோபு ஒரு நாள் பிரயாணமாய் போகையில் இரவு நேரத்திலே நித்திரை வந்தபடியினாலே படுத்தார். தலையணை இல்லை. ஆகவே ஒரு கல்லை எடுத்து தலைகீழே வைத்து நித்திரை கொண்டார். காலையிலே ஒரு சொப்பனத்தை பார்த்தார். வானம் திறந்திருக்கிறதையும் தேவன் அங்கே நிற்கிறதையும் ஒரு வல்லமையான அதிசயத்தை பார்த்து, தேவதூதர்கள் ஏறுகிறதையும் இறங்குகிறதையும் பார்த்து தன் மனதிலே பிரமித்தவராகி அதிகாலையிலே விழித்தெழுந்தவுடன் அவர் செய்த முதல் காரியம், இந்த இடம், நான் படுத்திருந்த இந்த இடம் மகா பயங்கரமான இடம், இது கடவுள் இருக்கிற இடம் என்று சொல்லி அந்த இடத்தை ஞாபகப்படுத்துவதற்காக
தன் தலையின் கீழ் வைத்திருந்த கல்லை எடுத்து அதை தூணாக நிறுத்தி அதன் மீது எண்ணெய் வார்த்து இது கோயில் என்று சொன்னார். ஆலயம் தொழுவது சாலமும் நன்று என்று நமது முன்னோர்கள் சொல்லியிருக்கிறார். ஏன் ஆலயம் தொழ வேண்டும்? அந்த ஆலயத்தில் எங்களுக்கு என்ன நன்மை இருக்கிறது? ஒரு கல்லை நட்டி எண்ணெய் வார்த்தது இந்த வேதத்திலே குறிப்பிடப்பட்டிருக்கிறது. அதே நிலையிலே மனிதர்களை ஆண்டவன் வைக்கவில்லை. மோசையின் காலத்திலே நீங்கள் கல்லை நட்டு வணங்கினது பானம் என்று சொல்லி ஒரு ஆசரிப்பு கூடாரத்தை போடும்படியாக பணிக்கிறார். இந்த கூடாரத்தை எந்த முறையில அமைக்க வேண்டும், மூலஸ்தானம், பிரகாரம், சுற்றுப்புறம், பலிபீடம் எல்லாவற்றையும் சொல்லிக் கொடுத்து இந்த விதமாக அமைக்க வேண்டும் என்று சொல்லி ஒரு கூடாரத்தை அமைத்துக் கொடுத்தார். அதிலே வழிபாடுகள் நடந்தன. பிற்பாடு இஸ்ரவேலருக்கு என்று ஒரு ராஜ்யம் ஏற்பட்ட போது, தாவீதின் காலத்துக்கு அடுத்தபடியாக மகன் ராஜாவாக வந்த போது, எருசலேம் என்ற இடத்திலே எனக்கு ஒரு தேவாலயத்தை கட்டு என்று ஒரு கட்டடம் கட்ட சொன்னார். தேவன் சொன்ன அமைப்பின்படி அந்த ஆலய கட்டடம் கட்டப்பட்டது. இந்த ஆலயம் கட்டப்பட்ட பிற்பாடு அதை ஆசாரியர்களாகிய பூசாரிகள் கையிலே ஒப்புக் கொடுத்தார்கள். அங்கே பூசை நடந்தது. எல்லா விதமான காரியங்களும், நியாயப்பிரமாணங்களும், சாஸ்திரங்களும் கை கொள்ளப்பட்டன. ஆனால் கடவுள் மறக்கப்பட்டார். கோயிலை தங்களுடைய வியாபார ஸ்தலமாக மாற்றினார்கள். கோயில் கொள்ளையர்களின் கூடாரமாக மாறியது. அங்கே பணம் எப்படி சம்பாதிப்பது, ஜனங்களை எப்படி வஞ்சிப்பது, இதில் தான் அவர்கள் தீவிரமாக இருந்தார்கள். ஆகவே இடைக்காலத்திலே தேவனாகிய கர்த்தர் தீர்க்கதரிசிகளை கொண்டு சொன்னார், மனிதன் கையினால் கட்டப்பட்ட கோயிலிலே நான் வாசம் பண்ணுகிறது இல்லை என்று. அப்படியானால் ஆண்டவரே எங்கே இருக்கிறீர்? நீர் எங்கே தங்கி இருக்கிறீர்? இப்பொழுது சொன்னால் தாங்க மாட்டீர்கள், பரிசுத்த ஆவியான் வரும்பொழுது உங்களை சகல சத்தியத்துக்குள்ள நடத்துவார் என்று இயேசு சொல்லி போனார். அதுபோல் ஆவியானவர் ஊற்றப்பட்ட போது அந்த ஆவியானவர் சொன்னார், உங்கள் சரீரங்களே தேவனுடைய ஆலயமாயிருக்கிறது. ஒருவன் இந்த ஆலயத்தை கெடுத்தால் தேவன் அவனை கெடுப்பார். தேவனுடைய ஆலயம் பரிசுத்தமாயிருக்கிறது, நீங்களே என்னுடைய ஆலயம் என்று சரீரத்தை, மனித சரீரத்தை தேவன் தமது ஆலயமாக மாற்றி அமைக்கிற ஒரு விந்தையை பார்க்கிறோம். என்னுடைய வாழ்க்கையிலே நான் பலவிதமான அனுபவங்களுக்குள் சென்று கடைசியில தற்கொலை செய்து கொள்வதற்காக ஓடினவன். அந்த தற்கொலை செய்து கொள்வதற்கு சற்று முன்பதாக நான் கேட்ட ஒரு வசனம், பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான் என்று. இது புதிதாக இருந்தபடியினாலே இது என்ன வார்த்தை என்று கேட்கலாம் என்று நான் தற்கொலை முயற்சியை கைவிட்டு அந்த ரயில்வே ஸ்டேஷனில் இறங்கி தண்டவாளத்தில் நடந்து நான் கேட்ட அந்த வசனம் எங்கே என்று பார்த்த போது அது ஒரு ஹைஸ்கூலுடைய பின்பக்கத்தில் விளையாடும் இடம், ஃபுட்பால் கிரவுண்டில் ஒரு கூட்டம். தூரத்தில் இருந்து பார்த்தேன், அது கிறிஸ்தவ கூட்டமா இருந்தது. அதனால பக்கத்தில் போக எனக்கு மனம் இல்லை. தூரத்திலே ஒரு மரத்தின் அடியிலே நிழலிலே யாரும் தெரியாதபடி மறைந்து கொண்டு நின்று என்ன சொல்லுகிறார்கள் என்று கேட்க ஆரம்பித்தேன். அங்கே பிரசங்கித்தவர் பாவத்தை குறித்து கண்டித்து பிரசங்கித்தார். பாவம் இன்னது என்பதை வெட்ட வெளிச்சமாக சொன்னார். நாங்கள் எதையெல்லாம் பரவாயில்லை என்று நீங்கள் வாழ்க்கையிலே சவாலிக்கிறோமோ அவையெல்லாம் பாவமாக எடுத்து காண்பித்தார். இத்தனை பாவங்களையும் செய்து கொண்டு நான் பூசாரியாய் இருந்திருக்கிறேன், பக்திமானாய் இருந்திருக்கிறேன், வேதங்களை படித்திருக்கிறேன், எல்லா பண்டிகைகளையும் கொண்டாடி இருக்கிறேன், சகல அனுஷ்டானங்களையும் அனுஷ்டித்திருக்கிறேன். அப்படியானால் அவர் சொன்ன ஒரு காரியம், தேவன் எங்கும் இல்லை, உன்னுடைய உடம்பில தான் இருக்கிறார், நீதான் அவருடைய கோயில் என்று சொன்னார். ஆடி போய்விட்டேன். காரணம், நான் இதற்கு முன் படித்த சைவ சித்தாந்த சித்தர்கள் எல்லாம் இந்த உடம்பே கோயில் என்று சொன்ன போது எனக்கு அது உரைக்கவில்லை. எப்படி இந்த உடம்பிலே கடவுள் இருப்பார்? அப்படியானால் கடவுளை நான் எங்கள் படத்திலேயும் உருவத்திலேயும் சிலையிலையும் வைத்திருக்கிறோம். இந்த கேள்வி எனக்குள் இருந்தது. இந்த உடம்பு ஆலயமானால் அந்த உடம்புக்கு நாங்கள் கொடுக்கிற கணம் என்ன? யோசித்து பாருங்க. நீங்கள் கிறிஸ்தவர்களோ சைவர்களோ முஸ்லிம்களோ யாரோ கடவுளை நம்புகிறவர்களோ நம்பாதவர்களோ எனக்கு அதை பற்றி தெரியாது. உங்கள் முகங்கள் கூட எனக்கு தெரியவில்லை. காரணம், 2 பிரகாசமான வெளிச்சம் என் கண்களை பூச செய்கிறபடினால ஏதோ ஒரு இருட்டுக்கு பேசுற மாதிரி தான் இருக்கு. நீங்கள் யாரா இருந்தாலும் சிந்தித்து பாருங்க. ஒரு கிறிஸ்தவன் கோயில், இது ஒரு கோயில் என்று வச்சுக்கொள்ளலாம். நீங்க எல்லாரும் கூடி ஆண்டவர் தொழுது கொள்ள வந்திருக்கிறோம். 4 சுவர்களால் கட்டப்பட்ட ஒரு இடம். இங்கே ஏன் நாங்கள் சிகரெட்டு பிடிக்க மாட்டோம்? ஏன் குடிக்க மாட்டோம்? ஏன் வெத்தலை பாட்டு துப்ப மாட்டோம்? யோசித்து பாருங்க.
ஒரு சைவ கோயிலுக்கு போனாலும் இந்த கோயிலுக்குள்ள போன உடனே செருப்பை கழட்டி விடுகிறோம், துண்டெடுத்து இடுப்புல கட்டுகிறோம். அங்க போய் இப்படிப்பட்ட காரியங்களை செய்ய மாட்டோம். ஒரு இஸ்லாமியன் தன் மசூதிக்கு போனால் அப்படி செய்ய மாட்டான். வாசலிலே தொட்டி வைத்திருக்கிறார்கள். காலை கழுவி, கையை கழுவி, காதை கழுவி, முகத்தை கழுவி, கழுத்தை கழுவி, மூக்க கழுவி, வாயை கழுவி, எல்லாத்தையும் கழுவி விட்டு அவன் தலையில ஒரு துண்டையும் கட்டி கொண்டு உள்ளே போய் நமாஸ் பண்ணுகிறார். எந்த ஒரு கடவுளை நம்புகிறவனும் தன்னுடைய சமயத்தை சார்ந்த அந்த கோயில் என்று சொல்கிற இடத்துக்கு போனால் கேவலமான காரியங்களை தன் உடம்பிலே செய்கிறது இல்லை. ஆனால் அந்த இடத்தை விட்டு வெளிக்கிட்ட உடனே அவன் ஒரு சிகரெட்டை பத்த வைக்கிறான். அது ஒரு கேவலமான காரியத்தை செய்கிறான். அப்படியானால் இந்த கடவுளை நாங்கள் எங்கே வைத்திருக்கிறோம்? எங்கள் உடம்பாகிய கோயிலிலே கடவுளை வைக்காதபடி அவரை பிடித்து ஒரு கட்டடத்துக்குள்ளே, ஒரு படத்துக்குள்ளே வைத்துவிட்டு இங்கேயே இரும், எனக்குள் வந்துவிட வேண்டாம் என்று சொல்லி எங்கள் மனம் போல வாழ்வதற்காக, அதே நேரத்தில் கடவுளையும் நம்புகிறதற்கு அடையாளமாக ஒரு கோயிலை கட்டி அங்கே உருவத்தை வைத்து ஒரு சிலுவையை வைத்து தான் இருக்கிறோமே தவிர எங்கள் உடம்பிலே தெய்வத்தை சுமந்து திரிகிற அனுபவத்தை நாங்கள் பெற்றுக் கொள்ளவில்லை. அப்படியானால் ஆலயத்தின் சம்பூரணம் என்று சொல்லும் பொழுது நாங்கள் இந்த சரீரமாகிய ஆலயத்திலே சம்பூரணத்தை கண்டு திருப்தியாக வேண்டும். இந்த ஆலயத்தின் சம்பூரணத்தினாலே அப்ப தேவன் மனிதனுடைய சரீரத்தை ஆசீர்வதித்து அவனுக்குள் வசிக்க விரும்புகிறார். ஆனால் பிசாசு, அதாவது தேவனுக்கு எதிர்த்த சக்தி, தேவனிடத்தில் வருவதற்கு எங்களை தடை செய்கிற ஒரு சக்தி இருக்கிறது. அதான் பிசாசுன்னு சொல்றோம் இல்லையா? அந்த பிசாசுடைய வேலை என்ன? இந்த தேவனால் உண்டாக்கப்பட்ட சரீரத்தை அழிக்க வேண்டும். சம்பூர்ண திருப்தியோடு மனிதன் வாழக்கூடாது. அவன் அவஸ்தைப்பட்டு, கவலைப்பட்டு, கண் கலங்கி, பெருமூச்சு விட்டு ஐயோ ஐயோ என்று சாக வேண்டும். அவன் சரீரத்திலையும் வருத்தங்களை அனுபவிக்க வேண்டும். செத்த பின்னாலும் அவன் ஆத்மத்திலே நித்திய நரகத்திலே வேதனைப்பட வேண்டும். தன்னோடு கூட தேவ சாயலில் உண்டாக்கப்பட்ட, தேவனால் உண்டாக்கப்பட்ட மனிதர்கள் அவர்கள் சரீரத்திலும் ஆத்மத்திலும் தன்னோடு கூட அந்த எரி நரகத்திலே பங்கடைய வேண்டும் என்று தனக்காக நியமிக்கப்பட்ட நரகத்திலே தேவ சாயலை பெற்ற சரீரங்களை கொண்டு போக வேண்டும் என்பதே அந்த பிசாசுடைய விருப்பம். இயேசு ஒரு முறை சொன்னார், வாசியுங்கள், யோவான் எழுதின சுவிசேஷம் 10ஆம் அதிகாரத்திலே, யோவான் எழுதின சுவிசேஷம் 10ஆம் அதிகாரத்திலே 141வது பக்கம், புதிய ஏற்பாட்டிலே 4ஆம் வசனத்திலிருந்து படிக்கும். அவன் தன்னுடைய ஆடுகளை வெளியே விட்ட பின்பு அவைகளுக்கு முன்பாக நடந்து போகிறான். ஆடுகள் அவன் சத்தத்தை அறிந்திருக்கிறபடியினால் அவனுக்கு பின் செல்லுகிறது. அந்நியருடைய சத்தத்தை அறியாதபடியினால் அவைகள் அந்நியருக்கு பின் செல்லாமல் அவனை விட்டோடி போம் என்றார். இந்த உவமையை இயேசு அவர்களுடனே சொன்னார். அவர்களோ அவர் சொன்னவர்களின் கருத்தை அறியவில்லை. ஒரு நல்ல கருத்துள்ள ஒரு காரியத்தை இயேசு சொன்னார். ஜனங்களுக்கு அந்த கருத்தை அறிந்து கொள்ள முடியவில்லை. ஆதலால் இயேசு மறுபடியும் என்ன சொன்னாராம்? அவர்களை நோக்கி, நானே ஆடுகளுக்கு வாசல் என்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். எனக்கு முன்னே வந்தவர்கள் எல்லாரும் கள்ளரும் கொள்ளைக்காரருமாய் இருக்கிறார்கள். ஆடுகள் அவர்களுக்கு செவி கொடுக்கவில்லை. எனக்கு முன்னே வந்தவர்கள் கள்ளரும் கொள்ளைக்காரர்கள். ஔவையார் பாடலிலே ஒரு பாடல் கவனிக்கத்தக்கது. உலகில் பிறந்த முன்னோர் ஓதிய கலைகள் எல்லாம் நிலையதாம் சோதி தன்னை நிஜமதாய் சொல்லவில்லை. பல பல பேதமாய் பங்கமாய் கூறு செய்து அலகை போல் பொய்யை பேசி ஆறு நரகு அழிந்து போனார். உலகத்திலே பிறந்த முன்னோர்கள் என்று சொல்லுகிறோம், அவர்களெல்லாம் உண்மையான சோதியை சொல்லாதபடி பல பல பேதகங்கள், வித்தியாசமான கருத்துக்களை சொல்லி பொய்யை பேசி, அதுவும் அலகை போல் பொய்யை பேசி, அலகு என்றால் பிசாசு, சாத்தானை போல் பொய்யை பேசி எல்லாரையும் நரகத்தின் மக்களாக மாற்றினார்கள். இயேசு சொல்லுகிறார், எனக்கு முன்னே வந்தவர்கள் எல்லாரும் கள்ளரும் கொள்ளைக்காரருமா இருக்கிறார். கள்ளனும் கொள்ளைக்காரனும் என்ன செய்வான்? இருக்கிறத எடுத்துக்கொண்டு போவான். என் உடலின் சுகத்தை எடுத்துக்கொண்டு போகிறான். இதுக்கு என்ன செய்யறான்? நல்லா குடியப்பா, குடி, குடிச்சா நல்லது, தெம்பா இருக்கும். உடம்பு வலியெல்லாம் போகணும்னா குடி. மனக்கவலை வந்தா குடி. மனக்கவலை போக்குவதற்கு குடி. காரணம், இந்த படங்கள்ல
கதாநாயகனுக்கு மனக்கவலை வந்த உடனே அடுத்த சீன் என்ன காமிப்பான் தெரியுமா? ஒரு போத்துல ஊத்தி கொண்டிருப்பான். இத பார்த்த உடனே நம்ம ஆட்களும் கவலை வந்தா இப்படித்தான் செய்யணும் போல இருக்குன்னு ஒரு போத்தல் வாங்கி ஊத்துவார். இவருக்கு மனக்கவலை, ஒத்துக்கொள்ளுகிறேன், மனக்கவலைக்கு குடிச்சா மனக்கவலை போகும், ஒத்துக்கொண்டு சரி குடிக்கட்டும். அவருடைய மனுஷிக்கு ஒரு மனக்கவலை, புருஷன் குடிக்கிறாரேன்னு மனக்கவலை. இல்ல எந்த மனுஷியாயிலும் என் புருஷன் மாதிரி உன் புருஷனால குடிக்க முடியுமா அப்படின்னு கேட்பான். இல்ல என் புருஷன் குடிக்கிறது என்ன ஸ்டைலா குடிக்கிறார் தெரியுமா? அப்படி எந்த மனுஷியாயிலும் தன் புருஷன் குடிக்கிறத பாராட்டுவாளோ, பாராட்டி இருக்கிறாளோ? யோசிச்சு சொல்லுங்க. எந்த மனுஷிக்கும் தன் புருஷன் குடிச்சு விட்டு வாயில மணக்க வர்றானே, ஏ அப்பா என்ன மனன்னு சொல்லி ஒரு முத்தமா கொடுக்கிறார், அருள் இருக்கிறார், தூரப்படாத மனுஷிக்கு அது பெருமையில். அவளுக்கு மனக்கலவா, ஐயோ என் புருஷன் குடிச்சு தன்னுடைய ஈரலை வேக வைக்கிறானே. இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட ஒருத்தராகிலும், நான் இயேசுவை ஏற்றுக்கொண்ட பின்னாலதான் சிகரெட் பிடிக்க ஆரம்பிச்சேன், இயேசுவை ஏற்றுக்கொண்ட பின்னாலதான் குடிக்க ஆரம்பிச்சேன், இயேசுவை ஏற்றுக்கொண்ட பின்னால்தான் விபச்சாரம் செய்ய ஆரம்பிச்சேன், இயேசுவை ஏற்றுக்கொண்ட பின்னால்தான் களவு செய்ய ஆரம்பிச்சேன் யாராவது சாட்சி கொடுத்திருக்காங்களா? இல்லைங்க. பாவத்திலே வாழ்கிற ஒருவன் நான் இயேசுவை ஏற்றுக்கொண்ட பின்னாலே பாவத்திலிருந்து விடுதலை பெற்று சமாதானத்துடன் சந்தோஷத்தோடு வாழ்கிறேன் என்று சாட்சி கொடுக்கிறவர்கள் ஏராளம் உண்டு. சொல்லுங்க பார்க்கலாம், இந்த கூட்டத்தில் எத்தனை பேர் இயேசுவை ஏற்றுக்கொண்டா என் வாழ்க்கை மாறிச்சு, சந்தோஷமா சமாதானமா இருக்கிறேன், அவங்க மாத்திரம் கை வைத்து கட்டுறாங்க. இயேசு ஏற்றுக்கொள்றது ஒரு மதத்தை மாத்துறது இல்லைங்க. அநேக பிழையான கருத்தை சொல்றாங்க. மதம் மாறுறான். மதத்தை கண்டுபிடித்தவன் மதத்தை விட்டு மாறினா அவன் எப்படி? இன்னைக்கு இயேசு மதத்தை கண்டுபிடிக்கலையே, அவர் மத தலைவரும் இல்லையே, தன் சீசர்களை பார்த்து என் பெயரை வைத்து ஒரு மதத்தை உண்டாக்குங்கள் என்று சொல்லவில்லையே, இயேசுவின் சீடர்களும் இயேசு கிறிஸ்துவின் பெயரை வைத்து ஒரு மதத்தை உண்டாக்கவில்லையே. இயேசு சொல்லிட்டு போனது என்ன? எனக்கு நீங்க சாட்சிகளா இருங்க, என்ன நான் பரிசுத்த தெய்வம் உங்களுக்குள்ள வந்திருக்கிறேன், எனக்கு நீங்க சாட்சியா இருங்கன்னு சொன்னார். இயேசு கிறிஸ்துவை உண்மையா ஏற்றுக்கொண்டவர்கள் சாட்சியுடன் இருக்கிறார்கள். சில கிறிஸ்தவ குடும்பத்துல பிறந்துட்டு கிறிஸ்தவ பேரையும் வச்சுக்கிட்டு கிறிஸ்தவ கோயிலுக்கெல்லாம் போவாங்க. அவங்க கழுத்து செயின்ல சிலுவை எல்லாம் தொங்கும். ஆனா அவன் 2 பொண்டாட்டிக்காரனா இருப்பான், வைப்பாட்டி வச்சிருப்பான், குடிகாரனா இருப்பான், சிகரெட் புகைப்பான், கேவலமான வாழ்க்கை வாழ்வான். அவன் எல்லாம் கிறிஸ்தவன் அல்ல. வேதத்தின்படி இயேசுவை ஏற்றுக்கொண்டவனுக்கு இந்த சரீரத்திலே பரிபூர்ண திருப்தியும் ஆத்ம ரட்சிப்பில பரிபூர்ண ஜீவனும் அவர் இலவசமாய் கொடுக்கிற ஐஸ்வர்யம். தாயுமான சுவாமிகளை ஐயர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. சைவத்தில் உள்ள அறிஞர்களுக்கு அது தெரியும். தாய்மான சுவாமி பற்றி நான் கேள்விப்பட்டிருக்கிறேன், ஒரு பாடல்களை படித்திருக்கிறேன். ஆனால் ஐயர்கள் இந்த தாய்மான சுவாமியின் பாடலை ஏற்றுக்கொள்வதில்லை. ஏன் தெரியுமா? பராபர கன்னிமாரையிலே அவர் பாடுகிறார், ஏதும் தெரியாது என்னை மறைத்த வல்லிருளை நாதா நீக்க ஒரு ஞான விளக்கு இல்லையோ, அல்லும் பகலும் அகண்டையன் வடிவே நான் புல்லும்படி எனக்கு ஒரு போதனை தான் இல்லையோ, பந்தமெல்லாம் தீர பரஞ்சோதி நீ குருவாய் வந்த வடிவை மறவேன் பராபரமே, அன்பை பெருக்கி என் ஆருயிரை காக்க வந்த, அன்பை பெருக்கி என் ஆருயிரை காக்க வந்த இந்த பெருக்கே இறையே பராபரமே, தன்னை தந்து என்னை தடுத்து ஆட்கொண்ட நின் கருணைக்கு என்னை தந்து என்ன பையன் எந்தாய் பராபரமே. பராபரனே, ஏதும் தெரியாமல் என்னை ஒரு இருள் மறைத்திருக்கிறது, ஒரு வல் இருள், ஒரு கொடிய பாவம் உம்மை அறியாதபடிக்கு, என்னவென்றே அறியாதபடிக்கு ஒரு இருள் என்னை மறைத்திருக்கிறது. ஏதும் தெரியாது என்னை மறைத்த வல் இருளை, இந்த இருளை அகற்றுவதற்கு நாடா ஒரு ஞான விளக்கு இல்லையோ, குத்து விளக்கு இல்லையோ, அகல் விளக்கு இல்லையோ, மெழுகுவர்த்தி இல்லையோ என்று அவர் கேட்கவில்லை. ஞான விளக்கு இல்லையோ.
எனக்கு ஞானத்தை கொடுக்கின்ற ஒரு அறிவு சுடர் இல்லையா? பந்தமெல்லாம் தீர பரஞ்சோதி, நீ குருவாய் வந்த வடிவை மறவேன். எனக்கு பந்தங்கள், ஏராளமான ஆசாபாச பந்தங்கள் என்னை பற்றி கொண்டிருக்கிறது. இந்த பந்தங்களில் இருந்து என்னை விடுவிக்க நீ ஞானகுருவாய் வந்தாயே, அந்த வடிவத்தை நான் மறக்க மாட்டேன். அன்பை பெருக்கி என் ஆறுயிரை காக்க வந்த இன்பப் பெருக்கே இறையே பராபரனே, ஏ பராபரனே, உம்முடைய அன்பு உமக்குள் பெருகினபடியினால் என்ன இன்பப் பெருக்களை கொண்டு வருவதற்காக இந்த உலகத்திற்கு வந்தாயே. எப்படி வந்தாய்? வந்து என்னப்பா செய்தாய்? தாய்மான சுவாமி சொல்லுகிறார், தன்னை தந்து என்னை தடுத்து ஆட்கொண்டு நின் கருணை. யோசித்து பாருங்க, தாய்மானவர் கிறிஸ்துவர் இல்லை. அவர் பாடின பாடலினுடைய கருத்து என்ன? இறைவன் உலகத்திற்கு வந்து தன்னை மனுகுலத்திற்கு அர்ப்பணித்து மனிதனை தன்னுடன் சேர்த்துக் கொள்ள வேண்டும். இந்த கருத்து அங்கே தொக்கில் இருப்பதனால் பிற்காலத்திலே புராணங்களையும் இதிகாசங்களையும் எழுதி பிழைக்க வந்த ஆரியர்கள் தாய்மானவருடைய கருத்துக்களை வெளிவிடாமல் மறைத்தார்கள். திருமந்திரத்தை மறைத்தார்கள், சைவ சித்தாந்தத்தை மறைத்தார்கள், திருக்குறளையும் மறைத்தார்கள். தமிழ் அறிஞர் உலகம் இதை அறியும். திராவிட கழகம் என்ற ஒன்று ஏற்பட்டு 1950 வருடங்களுக்கு பிற்பாடுதான் பெரியாருடைய பெயரெல்லாம் நன்றாக பிரபலியமான போதுதான் திருக்குறளை தமிழர் வேதம் என்று சொல்ல ஆரம்பித்தார். அது வரைக்கும் திருக்குறள் யாருக்கும் தெரியாது, சைவ சித்தாந்தம் தெரியாது. ஏதோ 2 தேவாரம் மாதிரி சிலதை படிச்சு வச்சுக்கொண்டு நாங்கள் எல்லாம் தெரிந்து விட்ட மாதிரி இருக்கக்கூடாது. சைவ சித்தாந்தத்தினுடைய அடிப்படை நோக்கமே ஒரு மனிதன், ஒரு மனுஷி, ஒரு உலகம். அது தேவனுடைய பழத்தை சாப்பிட வேண்டாம் என்று சொல்லி சாப்பிட்டதனாலே பாவம் வந்தது. ஆகவே தேவனே அவர்களுக்காக கிருபை செய்து தவக்கோலத்தில் தன்னை காட்டி, பலிக்கோலத்தில் காட்டி, அவர்கள் உடம்புக்குள் தான் தெய்வமாக, அவர்கள் ஆலயமாக இருக்க வேண்டும் என்ற திட்டத்தை சைவ சித்தாந்தம் வெளிப்படுத்துகிறது. 12 சூத்திரத்திலே, சிவஞான போதத்திலே நீங்கள் அந்த கருத்தை காணலாம். இவைகளை ஏன் இன்றைக்கு சைவ மடங்களிலே போதிக்கிறது இல்லை? ஏன் தமிழ் பாடங்களிலே இந்த சைவ நூல்கள் பிள்ளைகளுக்கு பாடமாக வைக்கப்படவில்லை? இவை எல்லாவற்றையும் நாங்கள் எழுப்பினால் ஏதோ சைவ மதத்துக்கே நாங்கள் துரோகம் செய்கிற மாதிரி ஒரு பெயரை உண்டாக்குறார்களே தவிர, சைவ மார்க்கத்தில் தமிழ் கூறும் சைவம் எது? பிராமணர் கூறும் சைவத்தில் தான் இன்றைக்கு நாங்கள் இருக்கிறோம். தமிழ் கூறும் சைவம் எது? இறைவன் உருவெடுத்து வந்து தவக்கோலத்தில் மனுமக்களை ரட்சிக்கிறார். குரு உருவம் கொண்டு இக்குவலயத்தில் தோன்றி பறையிருளை நீக்கும் பரன் என்று கந்தர் அனுபூதியிலே இறைவன் குருவாக வருவதை குறித்து சொல்லியிருக்கிறார். வணங்குவாய் சகசோதி ஒருவனாகி மா நிலத்தை ஒரு நொடியில் வகுத்து மண்ணில் குணமான மனிதனை படைத்து பின்பு குவலயத்தில் தான் உதித்து குருவாய் நின்று சனமான சம்சாரம் ஒன்றில்லாமல் சன்னியாசி போலிருந்து தவத்தை காட்டி அன்பான சித்தர்களை அமைத்து விட்டு அகந்தவளம் சென்றவரை அண்டுவாயே என்று அகஸ்தியர் ஞானத்திலே பாடியிருக்கிறாரே, அந்த ஞான குருவைத்தான் நாங்கள் சொல்லுகிறோம். இப்படி அநேக பாடல் எடுத்து பார்க்கும் பொழுது இந்த உலகத்திலே முன்னோர்கள் என்று வந்தவர்களெல்லாம் இந்த நிலையான சோதியை எடுத்துச் சொன்னாலும் அதை எல்லாம் விட்டுவிட்டு பொய்க்கதைகளையும் பிராமணர்களால் எழுதிக்கப்பட்ட கட்டுக்கதைகளையும் நம்பி பிராமணன் சொல்கிற கடவுள்கள், பிராமணன் சொல்கிற சட்டத்திட்டங்களுக்கு அடிமைகளாகி அதைத்தான் நாங்கள் சைவம் சைவம் என்று போற்றுகிறோமே தவிர, எங்கள் தமிழ் கூறும் சைவம் இறைவன் உலகத்திற்கு ரட்சகனாய் வர வேண்டும். ஐம்புல வேடரின் அயர்ந்தனை வளர்ந்தன தம்முதல் குருவமாய் தவத்தினில் உணர்த்த விட்டு அந்நிய மின்மையில் அரண்கடல் செழுமை என்பது சிவஞான போதத்தின் 8ஆம் சூத்திரம். சிவஞான போதம் என்பது மெய்கண்ட சாத்திரத்துக்கு முதுகெலும்பு போன்றது, அந்த சிவஞான போதத்துக்கே முதுகெலும்பு போன்றது இந்த 8ஆம் சூத்திரம். ஐம்புல வேடரின் இந்த மெய்வாய் கண்மூக்கு செவி என்ற 5 புலன்களாக வேடர்களுக்குள்ளே ஆத்மா அயர்ந்து கிடக்கிறது, செத்து கிடக்கிறது. தம்முதல் குருவும் தவக்கோலத்திலே பலிக்கோலத்திலே தன்னை அவனை உணர்த்துகிறார். அவன் உணர்வு பெற்றதனால் இனி அந்நியம் இந்த இறைவனுக்கும் ஆத்மாவுக்கும் அந்நியம் இல்லை, அவள் அரண்களில் செல்லும் என்று முடிக்கின்றார். இதை விளக்குவதற்காக கச்சியப்ப உமாபதி சிவாச்சாரிய சொல்லுகிறார், ஒரு மன்னவன் இருக்கின்றானா, மன்னவன் தன் மகன் வேடரிடத்தே தங்கி வளர்ந்து அவனை அறியாது மயங்கி நிற்ப பின்னவனும் என் மகன் நீ என்று அவரின் பிரித்து பெருமையடும் தானாக்கி பேணுமா போல் துண்ணிய ஐம்புல வேடரின் சுழலில் பட்டு துணைவனையும் அறியாது துயரும் தொல்லுயிரை மண்ணும் அருள் குருவாகி வந்து அவர் நீக்கி மலமகற்றி தானாக்கி மலரடி கீழ் வைப்பான்.
நல்ல விளக்கம். மன்னவன் ஒருத்தன் மகன், ஒரு குழந்தை பிறந்தது ராசாவுக்கு. பிறந்த அன்றைக்கே காட்டு வேடர்கள் வந்து இந்த குழந்தையை களவு செய்து காட்டுக்கு கொண்டு போய் விட்டார்கள். இந்த மகன் காட்டில வளர்கிறான். நான் வேடனின் மகன் என்று நம்புகிறான். அந்த காடுதான் தன்னுடைய உறைவிடம் என்று நம்புகிறான். இந்த நிலையிலே தன் மகன் காட்டிலே உயிரோடு இருப்பதை கேள்விப்படுகிற அரசன் என்ன நினைத்தான், அரச கோலத்திலே காட்டுக்குள் சென்றால் வேடர்கள் எல்லாம் ஒழிந்து கொள்வார்கள் என்று அவனும் ஒரு வேடனை போல மாறு வேடம் தரித்து காட்டுக்குள்ளே சென்று தன் மகனை சந்தித்து, அப்பா நீ வேடன் மகன் அல்ல, என்னுடைய மகன் என்று சொல்லி அவனுக்கு ஞான தெளிவை உண்டு பண்ணி தன் வஸ்திரங்களை அவனுக்கு போட்டு அவனை கொண்டு வந்து சிங்காசனத்தில் உட்கார வைத்து அவனை பார்த்து சந்தோஷப்பட்டானாம். அது போல என்று ஒரு கதையை சொல்லி, துண்ணிய ஐம்புல வேடரின் சுழலில் பட்டு துணைவனையும் அறியாது துயருறும் தொல்லுயிர். இந்த ஆத்மாவானது மெய்வாய் கண்மூக்கு செவி என்ற 5 வேடர்களுக்குள்ளே செத்து கிடக்கிறது, அயர்ந்து கிடக்கிறது. இந்த ஆத்மாவை காப்பாற்றுவதற்கு மண்ணும் அருள் குருவாகி வந்து, மன்னவனாகிய இறைவன் குருநாதனாக உலகத்திற்கு வந்து அவரை நீக்கி இந்த மெய்வாய் கண்மூக்கு செவி என்ற பந்த பாசங்களிலிருந்து அவனை விடுதலை செய்து மலம் அகற்றி அவன் பாவங்களை எல்லாம் அகற்றி தான் ஆக்கி தன்னை போன்ற சுவாபத்தை அவனுக்கு மீண்டும் கொடுத்து மலரடி கீழ் வைப்பான், தன் பாத கமலங்களிலே சேர்த்துக் கொள்வான். இது சைவ சித்தாந்தம், தமிழ் குரும் சைவ சித்தாந்தம். தமிழர்களாக நீங்கள் ஒருவேளை நீ கேட்கலாம், ஐயா எங்களுக்கு பள்ளிக்கூடத்தில் இதை பத்தி ஒண்ணுமே சொல்லிக் கொடுக்கலையே, பாட புத்தகத்துல வித்தியாசமாலாம் படிச்சிருக்கிறோம்னா உங்களுக்கு பாடங்களை எல்லாம் எழுதி வைத்தவர்கள் யார் தெரியுமா? ஐயர்கள். அந்த காலத்துல அவங்க தான் படிச்சிருந்தாங்க. அவங்க தங்களுக்கு வசதியா எழுதி கொடுத்திருக்கிறாங்க. சரித்திரத்தையே மாற்றி எழுதியிருக்கிறாங்க. இன்றைக்கு இந்தியாவில் திருப்பவும் சரித்திரத்தை மாற்றி எழுதுகிறார்கள். ஆரியர்கள் இந்தியாவுக்குள் வந்தவர்கள் என்று உலக சரித்திரம் சொல்லுகிறது. ஆனால் இப்ப இருக்கிற பிஜேபி அரசாங்கம் சரித்திர புத்தகத்தில் ஆரியர்கள் இந்தியாவுக்குள்ள இருந்தவர்கள் என்று எழுதி வைத்திருக்கிறது. அப்ப தங்களுக்கு வேண்டும் போதெல்லாம் சரித்திரத்தை மாற்றி எழுதி அதை மக்கள் மீது திணிக்கக்கூடிய ஒரு மார்க்கத்தை நாங்கள் பின்பற்றி எங்கள் தமிழ் கூறும் சைவத்தை இழந்து விட்டோம். ஆகவேதான் தமிழ் கூறும் சைவம் இந்த வேதத்துக்கு ஒத்திருப்பதனால்தான் இந்தியாவில் பிற்காலத்தில் வந்த வெள்ளைக்கார பாதிரியார்கள் திருக்குறளையும் சைவ சித்தாந்தத்தையும் மொழிபெயர்க்க ஆரம்பித்தார்கள். மற்றதெல்லாம் விட்டுட்டாங்க. திருக்குறளும் சைவ சித்தாந்தமும் பைபிளோடு சேர்ந்திருப்பதை கண்டு மொழிபெயர்த்தார்கள். பயந்து போய் எங்கே திருக்குறளையும் தங்களுடைய வேதம் என்று சொல்லிவிடுவார்களோ என்று அவசரமாக மறைமலையடிகள் காலத்தில் 1935ஆம் ஆண்டு கிமுவிலே திருவள்ளுவர் பிறந்தார் என்று கிபி 1935 அவருக்கு பிறந்த நாளை நியமித்தார்கள். ஆனால் இன்றைக்கு அறிஞர்கள் சும்மா இருக்கவில்லை. திருவள்ளுவர் சொன்ன 5 விந்தான் யார், நீத்தார் பெருமை எது, வான் சிறப்பு எது, இவைகளெல்லாம் விளக்கமாக எழுதி திருவள்ளுவர் கிறிஸ்தவர், திருவள்ளுவர் கூறும் திருக்குறள் கிறிஸ்தவ நூல் என்பதை நிரூபித்து விட்டார்கள். அறிஞர்கள் மத்தியிலே எங்களுக்கு வேலை முடிந்து விட்டது. பாமர மக்களுக்கு எட்டாத வண்ணம் இன்றைக்கும் அதை லைப்ரரியில் வைத்திருக்கிறார்கள், பாடத்தில் வைக்காமல் வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். கல்யாண சுந்தரனார் என்று ஒருவர் இருந்தார். கல்யாண சுந்தரனார் தமிழ் தென்றல் என்று அழைக்கப்பட்டவர். தமிழ் மொழியிலே ரொம்ப அருமையாக பேசக்கூடியவர். அந்த கல்யாண சுந்தரனார் தன் வாழ்க்கையிலே முதலாவது எழுதியது முருகன் அருள்வேட்டல் என்ற ஒரு நூல். இந்த முருகன் அருள் வேட்டலை அவர் எழுதி முடித்தவுடன் ஒரு கருத்தை தெரிவித்தார். முருகனை நான் தெய்வமாக ஏற்றுக்கொள்கிறேன், ஆனால் அரசாங்கமே ஒருதார மனத்தை முன்வைக்கும் போது இருதார மனத்தை செய்தவரை கடவுள் என்று எப்படி சொல்வது என்று சிவனருள் வேட்டல் என்று சிவபெருமான் எழுதினார். சிவபெருமான் எப்ப பார்த்தாலும் கொடுமை உள்ளவராக அழிக்கிறவராக இருக்கிறாரு, அதனால் அதையும் விட்டுட்டு பொதுமை வேட்டல் என்று கம்யூனிசத்தை பற்றி எழுதினார். அந்த நாட்களிலே காந்திஜி அவர்கள், மகாத்மா காந்தி மெட்ராஸுக்கு வந்தார். அவருக்கு மொழிபெயர்ப்பாளராக இந்த கல்யாண சுந்தரனாரை வைத்தார். காந்தியுடன் தமிழ்நாட்டிலே பல இடங்களுக்கு சுற்றித் திரிந்தவர். அவருடைய ஆங்கிலத்தை தமிழிலே மொழிபெயர்த்து கொடுத்ததனால காந்தி அருள்வேட்டல், காந்தியம் என்பதை பற்றி ஒரு நூல் எழுதினார். காந்தியம் தான் இந்திய மக்களுக்கு விடுதலையை கொடுக்கும், காந்தியம் தான் வாழ்க்கைக்கு விடுதலையை கொடுக்கும் என்ற கருத்திலே ஒரு நூலை எழுதினார். அந்நிலையிலே காந்தியை ஒருவன் சுட்டு போட்டார். அப்பொழுது திருவிக்கா எழுதுகிறார், காந்தியின் பருவுடல் வீழ்ந்தது, அந்த வீழ்ச்சியை என்னை இயேசு கிறிஸ்துவின் மலை பிரசங்கத்தை நோக்கி நடைபோட செய்தது. ஏனென்றால் காந்தியத்தின் பரிபூரணம் எல்லாம் இயேசு கிறிஸ்துவின் மலை பிரசங்கமே.
காந்தியத்தின் பரிபூரணம் எல்லாம் இயேசு கிறிஸ்துவின் மலை பிரசங்கமே. மகாத்மா காந்தி அவர்கள் சத்தியசோதனை இந்த புத்தகத்தில் எழுதும் பொழுது தன் வாழ்க்கையை மாற்றி அமைத்தது இயேசு கிறிஸ்துவின் மலை பிரசங்கம் என்பதை தெளிவாக வைத்துக் கொண்டிருக்கிறார். அரசியல் காரணமாக அவர் கிறிஸ்தவராக மாறவில்லையே தவிர ஞானஸ்நானம் எடுப்பதற்கும் ஆயத்தமாக இருந்தார். அரசியல் அவரை இழுத்துக் கொண்டு போய்விட்டது. அதை சத்திய சோதனை விரிவாக காட்டுகிறார். இவர்களெல்லாம் மெத்த படித்தவர்கள், இவர்களெல்லாம் எழுதியது போய் என்று நான் சொல்லி நான் முட்டாளாக விரும்பவில்லை. அவர்கள் சொன்னது உங்களுக்கு நான் சொல்லுகிறேன். அப்ப இப்படிப்பட்ட வல்லமை மிகுந்த இந்த கல்யாண சுந்தரார் சொல்லுகிறார், ஒழுக்கத்தை பற்றி ஒரு கேள்வி. திருக்குறளிலே ஒழுக்கம் விழுப்பம் தரலான், ஒழுக்கம் உயிரினும் ஓம்பப்படும் என்று ஒரு குறளை வள்ளுவர் சொல்லுகிறார். மனிதன் ஒழுக்கத்தை உயிரை காட்டிலும் விரும்புகிறான் என்று சொல்லுகிறது. நல்லதுதான், ஒழுக்கம் உயிரை காட்டிலும் ஒழுக்கம் நல்லது. ஆனால் திருவிக்க அவர்களுக்கு ஒரு கேள்வி எழுந்து விட்டது. ஒழுக்கம் விழுப்பம் தரலான், ஒழுக்கம் உயிரினும் ஓம்பென்றிருந்தால் பொழிக்குமோ தானே குவலையெத்தி. மனுஷர்களே, உலகத்தில் வாழ்கிற மக்களே, உயிரை விட ஒழுக்கம் சிறந்தது என்று நீங்கள் சொல்லுகிறீர்கள், உண்மைதான். நீங்கள் விரும்புகிறதுனாலே உங்களுக்கு ஒழுக்கம் வந்து விடுமா என்று கேட்கிறேன். நான் விரும்புறேன் ஐயா ஒழுக்கத்தை, ஆனால் ஒழுக்கம் இல்லையே. நல்லது செய்ய வேண்டும் என்று நினைக்கிறேன், முடியவில்லையே. சிகரெட் பத்த வைக்க கூட நினைக்கிறேன், முடியவில்லையே. குடிக்கக்கூடாது நினைக்கிறேன், முடியவில்லையே. எனக்குள் ஒழுக்கம் வரவில்லையே. நான் விரும்புகிறேன், ஆனால் எனக்குள் வரவில்லையே. ஏன்? திருவிக்கா பதில் சொல்லுகிறார், ஒழுக்க உருவாம் இயேசுவை உண்ணி உளத்தொழுதால் அழுக்கை கழுவும் ஒழுக்கம் மலர்ந்திடுமே. ஒழுக்கத்திற்கு உருவாக இயேசு கிறிஸ்துவை கல்யாண சுந்தரனார், அவர் கிறிஸ்தவர் அல்ல, அவர் சைவர். அவர் ஒழுக்கத்துக்கு உருவாக ஏன் ஒரு பரமசிவனையோ பார்வதியோ வேறு யாராய் சொல்லக்கூடாதா? ஏன் இயேசு கிறிஸ்துவை சொல்ல வேண்டும்? நான் இப்படி சில காரியங்கள் எல்லாம் என்னுடைய வாழ்க்கையின் ஆரம்பத்தில் நான் கேட்டிருக்கிறேன். இறைனை குறித்தறியும் பொழுது எங்களுடைய இந்திய நாட்டினுடைய ராணுவ மந்திரியாக இருந்த கிறிஸ்தவ மேனருடைய மைத்துனர் சுதாகர் என்பவர் சமஸ்கிருதத்தில் MA பட்டம் பெற்றவர். அவருடைய ஆசிரியர் இருந்தவர் டாக்டர் ராதாகிருஷ்ணன், முன்னாள் ஜனாதிபதியா இருந்தவர். டாக்டர் ராதாகிருஷ்ணன் தமிழ்நாட்டில் உள்ள ஊரிஸ் கல்லூரியிலே புரொஃபஸராக இருந்தவர், அங்கேயே படித்தவர். அவருடைய மாணவன் ஆகிய சுதாகர், இவர் ஜனாதிபதி ஆகுவதற்கு முன்பு அவரை சந்தித்து, ஐயா நான் உங்களுடைய மாணவன், நீங்கள் ஜனாதிபதியாக மாறிவிட்டால் உங்களை நாங்கள் நேரில் வந்து பார்ப்பது கஷ்டம், ஆகினால இப்பொழுது நீங்கள் எனக்கு ஏதாவது வாழ்க்கைக்கு ஒரு நல்ல வாழ்க்கை வாழ்வதற்கு ஒரு வழியை காட்டிவிட்டு போங்கள் என்று கேட்டார். டாக்டர் ராதாகிருஷ்ணன் ஒரு பெரிய பிலாசபர், தத்துவ ஞானி, ஏராளமான புத்தகங்கள் எழுதியிருக்கிறார், அறிவாளி. ஆகவே அவர் கொஞ்ச நேரம் அப்படியே யோசித்து விட்டு தன்னுடைய புத்தக அலமாரியிலிருந்து ஒரு புதிய ஏற்பாட்டை எடுத்து இந்த சுதாகர் கையில கொடுத்திருக்கிறார். இது நீங்க வாசிங்க, உங்க வாழ்க்கை நல்லா இருக்கும். டாக்டர் ராதாகிருஷ்ணன் கிறிஸ்தவர் அல்ல, அவர் இந்து சமய தத்துவங்களை பற்றி எழுதின ஒரு பெரிய பேராசிரியர். ஆனால் ஒரு மனிதன் கேட்கும் போது அவருக்கு வேறு ஒரு புத்தகத்தை கொடுக்காமல் ஏன் புதிய ஏற்பாட்டை கொடுக்க வேண்டும்? இந்த புதிய ஏற்பாட்டை வாங்கி கொண்டு போன மனிதன் வீட்டுல போய் முதல் பக்கத்தை திருப்பினார், படிக்க ஆரம்பிச்சார். ஆபிரகாமின் குமாரனாகிய தாவீதின் குமாரனான இயேசு கிறிஸ்துவினுடைய வம்ச வரலாறு. ஆபிரகாம் ஈசாக்கை பெற்றான், ஈசாக்கு யாக்கோவை பெற்றான், யாக்கோபு யூதாவையும் அவன் சகோதரரையும் பெற்றான், யூதா பாரேசையும் சாராவையும் தாமார் இடத்துல பெற்றான், பாரேஸ் எஸ்ரோமை பெற்றான், எஸ்ரோம் ஆராமனை பெற்றான். இதெல்லாம் படிச்சுட்டு வந்து மூடி வச்சுட்டு இதுதான் சத்தியம், இதுதான் சத்தியம் குதிச்சார். நாங்க எத்தனையோ பிரசங்கம் செய்யறோம், இதெல்லாம் ஒருத்தனும் ரட்சிக்கப்பட மாட்டேன்றான். ஆனா இவன் அவனை பெற்றான், அவன் இவனை பெற்றான் எழுதுன படிச்சுட்டு ஒருத்தன் ரட்சிக்கப்பட்டானா? இது கொஞ்சம் சிந்திக்க வேண்டிய காரியம் இல்லையா? யாராவது இதை படிச்சுட்டு ரட்சிக்கப்படுவாங்களா? அவர் ஒரு முறை பூனாவில பிரசங்கம் செய்யும் போது தான் எப்படி ரட்சிக்கப்பட்ட இந்த சாட்சியை சொன்னார். அது சொல்லிட்டு அவர் சொன்னாரு, நான் பகவத்கீதையோட பக்தன், பகவத்கீதை எனக்கு தாய், பைபிள் எனக்கு தகப்பன் என்று சொல்லக்கூடியவர் அவர். இந்த மனுஷன் சொன்னார், ஏன் இந்த முதலாம் அதிகாரத்தை படிச்சுட்டு நான் இது சத்தியம்னு ஏற்றுக்கொண்டேன்னா, நான் படித்த பகவத்கீதையில கிருஷ்ணனுக்கு அப்பா வாசுதேவன், வாசுதேவனுக்கு அப்பா யாருன்னு எழுதல. ராமாயணத்துல ராமனுக்கு அப்பா தசரதன், தசரனுக்கு அப்பா யாருன்னு எழுதல. ஆனா இதுல ஆதாம்ல இருந்து எல்லாம் எழுதி இருக்குது. ஆகவே இதுதான் சத்தியம். தீர்மானம் பாருங்க, ஒரு மனுஷன் எடுக்கிற தீர்மானம் ஆராய்ச்சியின் அளவில். ஒரு பெரிய படித்த ஞானி சொல்லுகிறார், MA வாங்கினவர் சொல்லுகிறார். அப்ப இவர்களெல்லாம் முட்டாள்களா? இவர்களெல்லாம் அறிவில்லாதபடி சமயம் அறிவிட்டார்களா? இல்லை. தேவன் சிலரை கிருபையாக ரட்சிக்கிறார். படிப்பே தெரியாத ஒருவன், ஒரு குடியானவன்,
மனைவி கொண்டு வந்த கஞ்சியை கொடுத்து விட்டு மறுபடியும் ஏறு விழுவதற்கு போருக்கு முன்பு மரத்துக்கடியில உட்கார்ந்து இருக்கிறான். அவனுக்கு ஒரு ஆன்மீக வாரம், ஆண்டவனே நான் செத்தா எங்க போவேன்னு தெரியலையே, நான் எந்த சாமியை கும்பிடுவேன்னு சொல்லி அவன் கலங்கி கொண்டிருக்கும் வேளையிலே மணலிலே அவன் கை கீறி கொண்டிருந்ததான். அவன் ஏதோ கீறி வச்சிருக்கிறான். அந்த நேரம் படிச்ச பையன் ஒருவன் வந்து பார்த்துட்டு, என்ன இயேசுன்னு கீறி வச்சிருக்கிறீங்களேன்னு கேட்டான். இயேசுவா? எனக்குதான் படிக்கவே தெரியாத, எழுத்தே தெரியாத, நீங்க கீறி வைக்கிறது இயேசுதாங்க அப்படின்னா. தேவன் ஒரு அறியாத படிப்பறியாத மனுஷனுக்கு அவன் விரலை கொண்டு தான் தேவன் என்பதை வெளிப்படுத்தக்கூடும். எத்தனை வகையிலே கர்த்தர் இந்த உலகத்தில் உள்ள மக்களை ரட்சிக்கிறார். அருமையானவர்களே, அதிபூரணமான இந்த கிருபையின் சம்பூர்ணம், அந்த கிருபையின் சம்பூர்ணம் உங்களுக்கு உண்டாயிருக்க வேண்டும் என்று அவர் எழுதி கொண்டு வருகிறார். இன்னொரு வசனத்தை படிப்போம். அதிபூரணமான வல்லமை, எக்ஸீடிங்லி அபண்டன்ட்லி என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதிபூரணம், வல்லமையில அதிபூரணத்தை கொடுக்கிறார். நிசிகேதன் என்ற ஒருவன் தன் தகப்பனாகிய வஜஸ்ரவாஜா என்பவன் தன் ஆஸ்திகளை எல்லாம் ஒவ்வொரு கடவுளுக்கு அர்ப்பணித்துக் கொண்டிருக்கும் போது இவன் கேட்கிறான், என்ன யாருக்கு கொடுக்க போகிறீர், என்ன யாருக்கு தொந்தரவு செய்கிறான், உன்னை யமனுக்கு கொடுக்க போகிறேன் என்று தகப்பன் சொல்லிவிட்டான். இந்த வஜஸ்ரவாஜனுடைய மகன் உடனே நிசிகேதன் போய்விட்டான் யமலோகத்துக்கு. யமன் அங்கே இல்ல, 3 நாள் கழித்து வருகிறார். இவன் அதுவரைக்கும் காத்துக் கொண்டிருக்கிறான். எனக்காக 3 நாள் காத்திருந்தீரோ, உங்களுக்கு நான் 3 வரங்கள் கொடுக்க விரும்புகிறேன், கேளும் என்று யமன் சொல்லுகிறான். முதலாவது கேட்கிறான், என்னுடைய சாவு, என்னுடைய மரணத்தினாலே என் தகப்பன் கஷ்டப்படக்கூடாது, சரி நான் கவனித்துக் கொள்ளுகிறேன். நிசிகேத பலியாகிய பிரஜாபதி பலியினால் பாவ மன்னிப்பு உண்டு என்று வேதம் சொல்லுகிறதை விலைக்கு தர வேண்டும். யமன் விலைக்கு தருகிறான். 3வது வரம் கேளும் என்று சொன்ன போது, பரலோகத்திலே கண்ணீரிலே, கவலையிலே, கஷ்டங்களிலே என்று கேள்விப்பட்டிருக்கிறேன், ஆகவே பரலோகத்துக்கு போகும் வழி எனக்கு காட்டும் என்று கேட்ட போது, ஆடுகளை கேளும், மாடுகளை கேளும், குதிரைகளை கேளும், ஒட்டகங்களை கேளும், பொண்ணு கேளும், வைரம் கேளும், எல்லாம் தருகிறேன், இந்த கேள்வியை கேட்க வேண்டாம். நிசிகேதன் சொல்லுகிறார், இந்த காரியங்கள் எல்லாம் நான் கேட்கிற கேள்விக்கு சமானம் அல்ல, நித்தியத்துக்கு போகிற வழி எனக்கு காட்டும் என்று கேட்கிறான். முடிவில் யமன் சொல்லுகிறான், எனக்கே தெரியாத வழியை உமக்கு இப்படி சொல்லித்தர முடியும். மரணத்துக்கு நித்திய ஜீவனுக்கு போற வழி தெரியாது. மரணத்தை வென்றவருக்குத்தான் தெரியும். மரணத்தை தன் மரணத்தினால் வென்ற இயேசு கிறிஸ்துவுக்கு தெரியும். நான் போய் உங்களுக்கு ஒரு வாசஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணுகிறேன், நான் வந்து உங்களை நான் இருக்கும் இடத்துக்கு கூட்டிக் கொண்டு செல்வேன் என்று சொன்னாரே, அந்த நம்பிக்கை, அந்த பரிபூரண பிரவேசம் இன்னதென்ற நம்பிக்கையை எங்களுக்குள் கொடுத்திருக்கின்றார். தேவனுடைய ஆலயமாக இந்த சரீரத்தில் எத்தனை நன்மைகளை கொடுக்கிறார். பரிபூரண ஜீவனை கொடுக்கிறார், சம்பூர்ண திருப்தியை கொடுக்கிறார், சம்பூர்ண கிருபையை கொடுக்கிறார், அதிபூரண வல்லமையை கொடுக்கிறார். முடிவிலே சரீரம் அடித்தால் நித்தியத்துக்குள்ளே பிரவேசிப்பது கூட பரிபூரணமான நம்பிக்கையை கொடுக்கிறார். இந்த இயேசு கிறிஸ்துவை தாங்கள் அறிவிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவர்களுக்கு இந்த கிருபை உண்டு, மனமாறுதல் உண்டு, வாழ்க்கையிலே வல்லமை வெற்றி உண்டு, பாவத்திலே வெற்றி உண்டு. இன்னைக்கு எத்தனை லட்சம் ரூபாய் கொடுத்தாலும் என்னால ஒரு சிகரெட்டை புகைக்க மாட்டேன். காரணம் என்னன்னா, அந்த பாவத்துல வெற்றியை இயேசு கொடுத்திருக்கிறார். சொல்ல முடியுமா உங்களால? ஒரு காலத்துல நண்பர்கள் கிட்ட பந்தயம் கட்டுவாங்க, 3 மணி நேரம் புகைக்காம இருந்தா 100 ரூபான்னு பந்தயம் கட்டுவாங்க. நானும் 100 ரூபாய்க்கு ஆசைப்பட்டு ஓமன்னு சொல்லி கடைசியில நான் தான் 100 ரூபாய் இழப்பேன். 3 மணி நேரம் கூட புகைக்காமல் இருக்க முடியாது. குடி, எப்பவும் குடி. டாக்டர் சொன்னாங்க, கொஞ்சம் கொஞ்சமா விடுங்கோ, கொஞ்சம் கொஞ்சமா புரைச்சிட்டு வாங்க, இல்லைன்னா அப்படியே ஆடிடுவீங்க. இந்த இயேசுவை ஏற்றுக்கொண்ட நாள் உன்னுடைய சரீரம் தேவனுடைய ஆலயம் என்று கேள்விப்பட்ட உடனே உதறல் ஆரம்பிச்சது. ஐயோ, இந்த சரீரமாகிய ஆலயத்தில் இத்தனை கேவலமான பாவங்களை வைத்திருக்கிறோம் என்று உணர்வு பெற்று அந்த இரவிலே எல்லாவற்றையும் நிப்பாட்டினேன். நண்பர்கள் சொன்னாங்க, ஏய் நரம்பு தளர்ச்சி உண்டாகிவிடும் என்று. அவங்களுக்கெல்லாம் வந்தது, எனக்கு வரவே இல்லை, இன்னும் வரல, இன்னும் நல்லா ஸ்ட்ராங்கா இருக்கு. எனக்கு வயசு இப்ப 68 என்றாலும் கர்த்தருக்குள்ள புது பலனோடு இருக்கிறேன். காரணம் என்ன? இயேசு கிறிஸ்துவின் அதிபூரண வல்லமையை தன்மை நம்மளுக்கு அவர் தருகிறார். இந்த நம்பிக்கையை தான் இயேசு எங்களுக்கு தருகிறாரே தவிர வேற ஒன்று இல்லை. இந்த நம்பிக்கைக்கு பாத்திரமாக எங்களை ஒப்புக் கொடுத்தால் எங்களுக்கு மகிமையில பிரவேசிக்கிற ஒரு பரிபூரண நம்பிக்கையோடு கூட எங்கள் வாழ்க்கையை நாங்கள் முடிக்கலாம். ஆகவேதான் அருமையானவர்களே, இந்த இயேசு கிறிஸ்து கொடுக்கின்ற ஒரு பரிபூரண ஜீவனை, ஒரு சம்பூர்ண திருப்தியை, ஒரு சம்பூர்ண கிருபையை, ஒரு பரிபூர்ண வல்லமையை, அங்கே பிரவேசிக்கக்கூடிய நிச்சயத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லுகிறேன். இவைகள் நம்பிக்கையா இருக்கிற மனுஷர்கள் பாக்கியவான்கள். சகல கிருபைகளினாலும்
சகல ஆசீர்வாதங்களினாலும் எங்களை நிறைக்கிற ஒரு தேவனுடைய சத்திய வெளிப்பாடு. நாங்கள் கண்களை மூடி செபம் செய்வோம்.